2026 எலெக்ஷனில் யார் ஜெயிப்பா, யார் சிஎம் ஆவா, எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும், இப்படி பல கேள்விகள் போயிட்டுருக்கு. ரிசல்ட்டுக்கு முன்னாடி இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிறத நேற்று ரிலீஸ் பண்ணாங்க. எக்ஸிட் போல் வந்து என்னென்னா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு டைம் இந்த எக்ஸிட் போலை பார்த்து மக்கள் குழம்புனது தான் அதிகம். ஏன்னா ஒரு பக்கம் ஒரு 3 ஏஜென்சி பார்த்தா டிஎம்கே தான் வின் பண்ணுன்றாங்க, இன்னொரு பக்கம் ஒரு 3 ஏஜென்சி பார்த்தா ஏடிஎம்கே தான் வின் பண்ணுன்றாங்க, அதில் வந்து ஒரு ஏஜென்சி பார்த்தா இல்லை டிவிக்கே தான் வின் பண்ணோம் இப்படின்னு சொல்ல பல குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கு இந்த எக்ஸிட் போல். சரி, ஃபஸ்ட்டு எக்ஸிட் போல்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. 23ஆம் எலெக்ஷன் முடிஞ்சுது. 23ஆம் ஈவினிங்லேருந்து நீங்கள் 24, 5, 6, 7, 8, 9 5 நாளில் எத்தனை பேர்கிட்ட போய் கேட்டாங்க, என்ன எடுத்தாங்க, எனக்கு சத்தியமாக புரியல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்ககிட்ட வந்து கருத்து கணிப்பு கேட்டாங்களான்னா தெரியாது, டெஃபினெட்லி இருக்காது. என்கிட்ட கேட்டாங்களா, பேசிகிட்டு இருக்கிற என்கிட்டயும் யாரும் வந்து கேட்கல. ஸோ எப்படி இந்த கருத்து கணிப்பை எடுத்தாங்க அப்படின்னா, நிறைய ஏஜென்சி, சில ஏஜென்சி வந்து பார்த்தோன்னா டிஎம்கேக்கு ஃபேவராக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, சில ஏஜென்சி ஏடிஎம்கேக்கு ஃபேவராகவும் இருக்காங்க. அப்போது நியூட்ரலாக ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன் எப்படா வரும்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸிட் போல் பார்க்குறது அப்படிங்கிறத விட மே 4ஆம் ரிசல்ட்டை பார்த்துறது பெஸ்ட்டு அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி தான் இந்த எக்ஸிட் போல் இருக்குது. பட் இருந்தாலும் எக்ஸிட் போலையும் நம்ம வந்து சாதாரணமாக விட முடியாது. ஸோ இதில் முக்கியமான சில விஷயம், பீப்புள்ஸ் பல்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுக தான் ஆட்சி அமைக்கும், 125 இடங்கள்லேருந்து 145 இடங்களை வெல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அதிமுகவில் என்ன சொல்கிறாங்கன்னா 65லேருந்து 80 இடங்களை வெல்லும்னு சொல்கிறாங்க இந்த பீப்புள்ஸ் பல்ஸு. டிவிகே எவ்வளோடா அப்படின்னு பார்த்தா 18லேருந்து 24 வரைக்கும் ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க, மற்றவை 2லேருந்து 6 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஜேவிசி டைம்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், அதில் பார்க்கும்போது என்டிஏ தான் ஆட்சி அமைக்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதில் பார்க்கும்பொழுது எக்ஸிட் போலில் என்ன சொல்கிறாங்கன்னா 75லேருந்து 95 இடங்களை தான் திமுக கைப்பற்றும் ஜேவிசி டைம்ஸ் நவ். அண்ட் 128 இடத்துலேருந்து 147 இடங்களை தான் ஏடிஎம்கே கைப்பற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க, பெரும்பான்மையாக கைப்பற்றும் அவங்க அப்படின்னு. அப்புறம் டிவிக்கே எவ்வளோடான்னு கேட்டால் 8லேருந்து 15 இடத்த பிடிக்கும், மற்றவை 0 அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, ஓட் வைப்ஸ் அப்படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 103லேருந்து 113 இடம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யாருக்குன்னா டிஎம்கேவுக்கு. ஓகே, ஏடிஎம்கே 114லேருந்து 124 வரைக்கும் பெற்று தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. டிவிக்கே 4லேருந்து 10 இடங்கள், மற்றவை 0. இந்த ஓட் வைப் அவங்களுடைய கருத்து கணிப்பு பிரகாரம் பார்த்தோம்னா. அப்புறம் பீப்புள்ஸ் இன்சைட் இவங்க சொல்கிறது என்னென்னா டிஎம்கே தாங்க ஆட்சி பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 120லேருந்து 140 இடங்களை டிஎம்கே கைப்பற்றும், ஏடிஎம்கே 60லேருந்து 70 இடங்கள், தாவேக்கா 30லேருந்து 40 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 30லேருந்து 40 ஏடிஎம்கே ஒரு 70ன்னா அப்போ ஒரு வேளை எடப்பாடி பழனிசாமி அப்போ போயிட்டு இல்லை விஜய் கூட அலைன்ஸ் வச்சுருவாரோ, டிவிக்கேவை கூப்பிட்டுருவாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குங்க. சில ஒப்பீனியன்லாம் பார்க்கும்பொழுது அந்த லெவல் தான் இருக்குது, மற்றவை 4. ஸோ அப்படி தான் போட்டிருக்காங்க பீப்புள்ஸ் இன்சைட் அப்படிங்கிறதுல. ஸோ இதை அடுத்து முக்கியமாக நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த காமக்கியா அனாலிட்டிக்ஸு அது இதுன்னு வந்து இந்த மார்க்கு, லார்க்கு, ஷார்க்குன்னு பல இதுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. பட் நான் வந்து அதெல்லாம் நான் பார்க்கல. இங்கே நம்ம பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம், 2 விஷயம். ஒன்று டைம்ஸ் நம்ம பார்த்தோம், இன்னொன்று இந்தியா டுடே எடுத்த மை ஆக்சிஸ் கருத்து கணிப்பு. உண்மையாக சொல்கிறேங்க, இது இந்த ஒரு விஷயந்தான் தமிழ்நாட்டையே வந்து நான் வந்து சத்தியமாக நானாக அடித்து விடலை. இதை பாருங்கள், டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஃபோட்டோ எடுத்த விஷயந்தான் இது. இந்த இந்தியா டுடேவோட மை ஆக்சிஸ் கருத்து கணிப்பு. இந்தியா டுடே எவ்வளோ பெரிய ஒரு நியூஸ் ஏஜென்சி, அவங்க சொல்கிறது என்னென்னா 98லேருந்து 120 இடங்களை தாவேக்கா பெறும், விஜய் சிஎம் ஆவார் அப்படி தனிப்பெரும்பான்மையோட அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதே போல் டிஎம்கே எவ்வளோன்னு கேட்டால் 92லேருந்து 110 இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெரும்பான்மை கிடைக்கல டிஎம்கேவுக்கு, டிவிக்கே தான் தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கணும்னு சொல்கிறாங்க. ஏடிஎம்கே எவ்வளோன்னு கேட்டால் 22லேருந்து 32ன்னு சொல்கிறாங்க. அண்டு மற்ற கட்சிகள் 0. இந்த ஒரு விஷயந்தான் இன்றைக்கி பல பேருக்கு வந்து தூக்கம் இல்லாமல் பண்ணிகிட்ருக்கு இந்த இந்தியா டுடேவோட கருத்து கணிப்பு. அது கண்டிப்பாக டிஎம்கே ஆளாக இருக்கட்டும், இல்லை டிவிகே ஆளாக இருக்கட்டும். ஏன்னா டிவிகே ஆளுங்களும் வந்து ஆனந்த உற்சாகத்தில் தூக்கத்தை இழந்துருவாங்கல்ல. ஏன்னா அப்படி ஒரு கருத்து கணிப்பு, தாவேக்கா தான் முன்னிலை, ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒன்றுமே புரியலங்க. இந்த எக்ஸிட் போலே சத்தியமாக வந்து குழப்பமாக தான் இருக்குது. இவ்வளோ சர்வே எங்கெங்கேயோ வந்து எடுத்து போட்டிருக்காங்க. ஆனால் இந்த இந்தியா டுடே சர்வே வந்து ஒரு மிகப்பெரிய மாசை க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த எக்ஸிட் போல் பற்றி? யார் வின் பண்ணுவா? சரி, எல்லாத்தையும் விட்டுருங்க, யார் வின் பண்ணுவா? நான் ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, என்ன கேட்டால், நான் இது வரைக்கும் பேசின நிறைய பேர்கிட்ட அவங்க சொன்ன ஒப்பீனியன் என்ன இருந்ததுன்னா, டிவிகேக்கு தான் நான் ஓட்டு போட்டேன், டிவிகேக்கு தான் நான் போட்டேன், டிவிகேன்றாங்க. சில இடங்கள்லாம் வந்து மிஷினே வந்து விசிலில் போய் நாங்கள் மிஷினே வந்து பட்டனே உடையிற அளவுக்கு நாங்கள் டிவிகேக்கு போட்டிருக்கோங்க தம்பி அப்படிலாம் சில பேர் சொன்னாங்க.
அப்போது அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சம்பவமாக இருந்தது. நான் இன்னும் நிறைய இந்த எலெக்ஷன் டைமில் சில விஷயம்லாம் நடந்தது. சேகர் பாபு சாருக்கும் சினோரா அசோக் சாருக்கும் வந்து ஒரு மோதல், தேவையில்லாத ஒரு மோதல். எதுக்கு இந்த மோதல் அப்படின்னு தெரியல. என்னத்த பண்ணுறது, இதெல்லாம் வந்து பேசி பேசி வேஸ்ட்டு தான், டைம் வேஸ்ட்டு தான். திரும்ப திரும்ப அதே விஷயம் தான் நடந்துகிட்ருக்கு. அதனால் இதை பற்றி நம்ம பேசணும்னா நிறைய பேசலாம். ஆனால் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது முன்னாடியே தெரியும். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் இந்த எலெக்ஷனில் நான் பார்க்குறது என்னென்னா, நான் வந்து ஒரு டிஎம்கே அண்ணன் ஒருத்தர்கிட்ட பேசினேங்க. அவர் என்னென்னா ஸ்டேட்டஸ் வச்சார். இத்தனைக்கும் அவர் பூத்தில் இருக்கிறாரு, ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு பூத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறார், அஜித் மாற்றம் தேவையில்லை, மாற்றம் வேண்டாம், நோ நீட் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபேக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, எலெக்ஷனோட கடைசி நாள் அன்னைக்காவது ஒரு நேர்மையாக நம்ம இது பண்ணலாமே, நேர்மையான விஷயத்தை போடலாமே. அன்றைக்கும் வந்து ஃபேக் நியூஸை போட்டு அஜித் இப்படி சொல்லிட்டாரு, சிம்பு இப்படி சொல்லிட்டாரு, எஸ்டிஆர் சிலம்பரசன் அவர்கள் 9 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பேசின விஷயத்தை எடுத்து இப்போ போட்டு சிம்புவே மாற்றம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு, எதுக்கு மாற்றம்னு சொல்லிட்டாரு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தை எடுத்து போட்டுக்கிட்டு அதை வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ ஒரு தப்பான விஷயம். நான் கேட்டேன் ஒரு அண்ணங்கிட்ட, அண்ணா என்னண்ணா டிஎம்கேல இருக்கிறீங்க, பூத்தில் இருக்கீங்க, ஒயிட் ஷர்ட் போடுறீங்க, இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களே, தப்பு இல்லை, எலெக்ஷன் நாள் அன்னைக்கு, அதான் தம்பி அரசியல் அப்படின்ற. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், எங்களாம் தற்கூறின்றீங்க, இது தற்கூரித்தனமா அது தற்கூரித்தனமா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். மக்கள், நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க, நீங்களே சொல்லுங்கள். அதனால் எத்தனை சூழ்ச்சிகள் வந்தாலும், எத்தனை விஷயங்கள் நடந்தாலும் வெற்றி அப்படிங்கிறது டிவிகேக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. விஜய் சர்ச்சில் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்து போனது, மசூதிக்கு போனது, கோவிலில் போய் விழுந்தது, சாமி கும்பிட்டது, இதெல்லாம் ட்ராமா அப்படின்னு. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, நான் ஒரு டிவிகே ஆதரவாளராக விஜய் சார் சிஎம் ஆனதும் நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன். என்னென்னா, நான் வந்து ஹிந்து தாங்க, நான் ஒரு பாணி ஹிந்து ஃபேமிலி. நான் இது வரைக்கும் வேளாங்கண்ணி போனதில்லை. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், வேளாங்கண்ணி மாதாவுக்கு நான் விரதம் இருக்க போகிறேன். அங்கே மணலில் விஜய் சார் சிஎம் ஆனதும் நான் மணலில் முட்டி போட்டு நடந்து போகிறதா நான் வந்து வேண்டிக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக விஜய் சார் சிஎம் ஆவார். சிஎம் ஆனதும் நான் இந்த வேண்டுதலை நிறைவேற்றுறேன். கண்டிப்பாக அந்த டிவிக்கு ஃப்ளாக் போட்டுக்கிட்டு விஜய் சாரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு நான் அந்த மணலில் நடக்கிறேன். நிறைய பேர் சொன்னாங்க, ஏன்டா உனக்கு தேவையில்லாத வேலை இதெல்லாம், அங்கே எவ்வளோ மண் இருக்கும் தெரியுமாடா, முட்டியே இதுவாகிடும்டா அப்படின்னு. ஏன்னா இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த தெய்வ விஷயத்தில் விளையாடக்கூடாது. ஏன்னா விஜய் சார் வந்து ஒரு எப்படியோ அப்படி தான் அந்த தொண்டனும், நானும் அப்படி தான். இந்த ஆன்மீக அரசியல் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்கிறாரு விஜய் சார். 2015 புலி படத்தோட ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பாரு, இறைவன் முன்பு மண்டியிட்டால், இறைவன் முன்னாடி மண்டி போட்டால் நம்ம யார் முன்னாடியும் எழுந்து நிற்கலாங்க தலை நிமிர்ந்து அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி இந்த எலெக்ஷன் கேம்பெயினில் அவர் பண்ணியிருக்கிறாரு. இது விளையாட்டு கிடையாது. இது வந்து கடவுள் விஷயத்தில் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் விளையாட மாட்டார். அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன்றதே எனக்கு வேட்டைக்காரன் படத்துக்கு அப்புறம் தான் தெரியும். அது வரைக்கும் நான் ஒரு ஹிந்துன்னு தான் நினச்சேன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஸோ நான் ஒரு ஹிந்து தான், ஹிந்து ஃபேமிலி. அதனால் நான் வேளாங்கண்ணியில் மணலில் நான் முட்டி போட்டு இவருக்காக, இந்த மனிதருக்காக, இந்த மனிதருடைய வெற்றிக்காக, அதுக்காக ஒரு 1.5 வருஷம், ஒரு வருஷம் சாலிடாக உழைச்சிருக்கேன். என்னால் முடிஞ்சதை நான் கொடுத்துருக்கேன். பல எதிர்ப்புகள் ஃபேஸ் பண்ணி உன்னை அழித்து உன்னெல்லாம் ஆரம்பத்திலே இது பண்ணிடணும்டா, உன்னெல்லாம் அசிங்கப்படுத்திடுவேன்டா. நிறைய பேர் இப்போயும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, உன்னெல்லாம் அசிங்கப்படுத்திடுவேன் பார்க்குறியா அப்படிலாம். அவருக்காக, அந்த மனுஷனுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக அரசியல் மாற்றம், ஒரு நல்ல விஷயத்துக்காக அவருக்கு இதை விட நான் ஒரு லாயலாக நான் காட்ட முடியாது. ஏன்னா நான் குவார்ட்டருக்கும் பிரியாணிக்கும் காசுக்காகவும் போகிற கூட்டம் இல்லை. அடுத்தவங்களை கேவலப்படுத்தி அப்படி வாழ்கிற வாழ்க்கையும் எனக்கு தேவையில்லை. என்னுடைய விசுவாசத்தை நான் இப்படி தான் காட்ட முடியும். இந்த மனுஷன் சிஎம் ஆனார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி அந்த வேண்டுதலை நான் நிறைவேற்றுறேன். ஸோ அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அண்டு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. மே 4 நல்லதே நடக்கும்.